இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் மெஸ்ஸியா? மெஸ்ஸியா என்பவர் எப்படிப்பட்டவர்? எப்படி இருப்பார்? நீர்தான் மெஸ்ஸியாவா என்று மக்கள் இயேசுவை கேள்வி கேட்கின்றார்கள். நீர்தான் மெஸ்ஸியா என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? புரியும்படியாக எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த கேள்விக்கான பதில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? என்னுடைய செயல்களே அதற்குரிய பதிலை உங்களுக்கு கொடுக்கிறது. ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியா என்பவர் மீட்பர். மீட்பர்னா என்னது? நாங்கள் உரோமையர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆக உரோமை அரசை எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி கண்டு இந்த நிலத்தை மீட்டு இந்த நிலத்தில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு மீட்பர் அப்படின்னு தான் அந்த மெஸ்ஸியாவை பற்றிய ஒரு கனவு இந்த மக்கள் கண்டிருந்தாங்க. அப்படின்னா ஆனால் இயேசுடைய பணி போயிட்டு இருக்கிற பார்க்க அவர் எந்த ஆயுதங்களையும் ஏந்தல, பெரிய அரசுக்கு எதிராக போயிட்டு சண்டை போட நிற்கல. ஆனால் மக்களோடு இருக்கிறாரு, மக்கள் பணியாற்றிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு புரியல என்ன மெஸ்ஸியாவாக இருக்க போகிறாரு, ஒரு அடையாளம் காட்ட மாட்டேங்கிறாரு, நம்ம எதிர்பார்த்தது ஒன்று இவர் செஞ்சிட்டு இருக்கிறது ஒன்றா இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வில் அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு? என்னுடைய செயல்களே அதற்குரிய பதிலை கொடுக்கு. அப்போ இயேசுடைய செயல் என்ன? இதற்கு இந்த ராவுணவின் முன்பு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். ஆக கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனித உருவெடுத்து இந்த உலகில் வந்து தான் படைத்த மனிதனுடைய பாதங்களை கழுவுகிறார். ஆக ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்து வாழ வேண்டும். பணிவிடை செய்வது மட்டுமல்ல, சக மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், சக மனிதனை மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். உங்களுக்குள் போட்டி பொறாமைகள், வஞ்சகம், சூழ்ச்சி இவைகள் இருக்கக்கூடாது. அன்பை மட்டுமே வாழ்வின் மையமாக கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று மறைமுகமாகவும் நேராகவும் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? என்னுடைய ஆடுகள், என்னை பின்பற்றுகின்றவர்கள் என்னுடைய குரலையும் கேட்பார்கள், என்னை பின்பற்றுவார்கள் என்று சொல்லுகிறார். யார் இயேசுடைய குரலை கேட்க முடியும்? எவரொருவர் கடவுள் முன்பு வந்து, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையில் நான் எந்த ஒரு கற்பனையோ அல்லது முடிவெடுத்த சிந்தனையோடு முன்பு வரவில்லை, ஒரு குழந்தையை போன்று முன்பாக வந்திருக்கின்றேன், நீர் என்னை வழிநடத்தும் என்று எவரொருவர் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கடவுளை முன்னிலைப்படுத்தி கடவுள் முன்பாக வருகிறாரோ அவர்கள் இயேசுடைய குரலை கேட்பார்கள். குரல் கேட்கப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் இயேசுவை ஆழமாக பின்பற்றுவார்கள். ஆக இப்பொழுது எல்லாரும் நம்ம சுய ஆய்வு செய்து பார்க்கணும். ஏன்னா இந்த யூதர்களை போன்றுதான் நாம் இன்றும் பல அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இயேசு நம்முடைய நோய்களை குணப்படுத்த வேண்டும், நோய்களை குணப்படுத்தினா நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். எனக்கு சொத்து சுகம் கொடுத்து என்னை வளப்படுத்தினா நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். ஆக ஏதோ ஒரு ஆதாயத்தை முன்னிலைப்படுத்தி கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அது உண்மையான நம்பிக்கையா என்றால் இல்லை. அப்படி என்றால் உண்மையான நம்பிக்கை என்றால் என்ன? எது நிகழ்ந்தாலும் இறைவா நீயே எனக்கு, நானே உனக்கு என்று சரணடைவது. இது குடும்பத்திற்கும் பொருந்தும். கணவன் மனைவியிடையே அவர்களிடம் இருக்கின்ற திறமைகளை மையப்படுத்தியோ அழகை மையப்படுத்தியோ முடிவெடுக்காமல் அன்பை மையப்படுத்தி உனக்கு நான் எனக்கு நீ என்று வாழுகின்ற பொழுது அங்கே உண்மை மகிழ்ச்சி தங்கும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்தவர்களாக தொடர்ந்து இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.